வெல்கம் டு மில்லினியம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் தமிழக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அறிவிப்பில் மொத்தம் 14 விதமான பதவிகளுக்கு அவங்க வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பதவிக்கும் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் என்ன, ஸோ இந்த பதவிகளுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன, இதற்கான அஃபிஷியல் வெப்சைட் என்ன, ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை, நீலகிரி மாவட்ட நலவாழ்வு சங்கம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி நீலகிரிஸ், அங்கிருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பான வெளியாகிருக்கு. ஸோ இதில் என்னென்ன பதவி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆயுஷ் மருத்துவ அலுவலர். ஸோ இந்த பதவிக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி 3 கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ் ரிஜிஸ்டர்ட் வித் ரெஸ்பெக்டிவ் போர்டு ஆஃப் கவுன்சில் ஆஃப் த ஸ்டேட் சச்சஸ் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசன். ஸோ இதில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த குறிப்பிட்ட கல்வி தகுதி முடித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இவங்களுக்கான மாத சம்பளம் 34,000. அடுத்து டிஸ்பென்சர், அதாவது மருந்து வழங்குபவர். இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் 11 கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க டிஃபார்மு இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸு கண்டக்டட் பை டைரக்டரேட் ஆஃப் இந்தியா மெடிசன் ஹோமியோபதி சென்னை. ஸோ இந்த கல்வி தேதி முடித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் 11. இவங்களுக்கு ஒரு நாளைக்கு 750 ரூபா அப்படின்ற அடிப்படையில் ஒரு நாளைக்கு 750 ரூபா அப்படின்ற அடிப்படையில் சம்பளம் வழங்கப்படும். அடுத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர். இதில் 13 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மினிமம் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வி தேதி. இதுக்கு மாத சம்பளம் தினசரி 300 ரூபா சம்பளம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தரவு உள்ளீட்டாளர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஸோ இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி 2 கொடுத்துருக்காங்க. இவங்க பேச்சுலர் டிகிரி இன் மேத்தமெட்டிக்ஸு வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் 1 year டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ இதுதான் உங்களுக்கான கல்வி. அதாவது டிகிரி மேத்தமெட்டிக்ஸில் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணியிருக்கணும், கம்ப்யூட்டர் கோர்ஸ் 1 year பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் 13,500. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டைப்பிங், தமிழ் மற்றும் இங்கிலீஷில் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஆப்டோமெட்ரிஸ்ட். இவங்க நம்பர் ஆஃப் வேகன்சி 1, பேச்சுலர் டிகிரி இன் ஆப்டோமெட்ரி ஆர் மாஸ்டர்ஸ் இன் ஆப்டோமெட்ரி ஃப்ரம் எனி ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி இன் இந்தியா. ஸோ இவங்க பேச்சுலர் டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கலாம். ஸோ இவங்களுக்கான கல்வி தகுதி மாத சம்பளம் 14,000. அடுத்த பதவி டென்டல் டெக்னீஷியன். இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி 1. ஸோ இவங்க பாஸ்ட் 1 or 2 years கோர்ஸ் ஆன் டென்டல் டெக்னீஷியன் ஃப்ரம் ரெகனைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். ஸோ 1 வருட கோர்ஸ் அல்லது 2 வருட கோர்ஸ் எது பண்ணியிருந்தாலுமே அந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மாத சம்பளம் 12,500. ஸோ அடுத்த பதவி வேகசின் கோல்டு மேனேஜ்மெண்ட், கோல்டு செயின் மேனேஜர். ஸோ இதுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு மினிமம் ஆஃப் எ கிராஜுவேஷன் டிகிரி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் ஹெல்த், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், சோஷியல் சயின்ஸு, மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் ஏசி ரிப்பேர் ஃப்ரம் ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த கல்வி தேதி முடித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான மாத சம்பளம் 23,000. அடுத்து ஆடியாலஜிஸ்ட். நம்பர் ஆஃப் வேகன்சி 2 கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு பேச்சுலர் டிகிரி இன் ஆடியாலஜி, ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் ஃப்ரம் ஆர்சிஐ ரெகனைஸ்ட் இன்ஸ்டிடியூட். ஸோ இதுதான் இந்த பதவிக்கான கல்வி தகுதி. இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி 2, மாத சம்பளம் 23,000. செக்யூரிட்டி கார்டு நம்பர் ஆஃப் வேகன்சி 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட். ஸோ எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். மாத சம்பளம் 6,500. அடுத்த பதவி மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். ஸோ பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர். நம்பர் ஆஃப் வேகன்சி 3. இவங்களும் 8th பாஸ் பண்ணியிருந்தாலும் ஃபெயில் ஆயிருந்தால் கூட விண்ணப்பிக்கலாம். 8th பாஸ் ஆர் ஃபெயில். ஸோ ஏபிள் டு ரீட் அண்ட் தமிழ், ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட், ஓகே, எழுதவும் வாசிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். மாத சம்பளம் 6,000. அடுத்து ஓடி அசிஸ்டண்ட்டு. நம்பர் ஆஃப் வேகன்சி 2. இவங்களுக்கு 3 months ஓடி டெக்னீஷியன் கோர்ஸு ஃப்ரம் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன். ஸோ 3 மாதம் அந்த பாடத்திட்டத்தில் படித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான மாத சம்பளம் 11,200. அடுத்த பதவி ஸ்பீச் தெராபிஸ்ட். நம்பர் ஆஃப் வேகன்சி 1. பேச்சுலர் டிகிரி இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, பிஎஸ்சி ஸ்பீச் ஹியரிங் ஃப்ரம் ரெகனைஸ்ட் ஆர்சி இன்ஸ்டியூட். ஸோ ஓகே, இதுதான் உங்களுக்கான கல்வி தகுதி. உங்களுக்கு மாத சம்பளம் 23,000. அடுத்த பதவி மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர். நம்பர் ஆஃப் வேகன்சி 1. இவங்க 8th பாஸ் ஆர் ஃபெயில். ஸோ நீங்கள் 8th பாஸ் ஆயிருந்தாலும் ஃபெயில் ஆயிருந்தாலும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட், எழுதவும் வாசிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். மாத சம்பளம் 7,500. ஸோ ஓகே, நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைகள் எல்லாமே தற்காலிகமானது. ஸோ பணி நிரந்தரம் செய்யப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பணியில் சேருவதற்கு சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அண்டர்டேக்கிங் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்தை வந்து நம்ம நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலமாகவோ நம்ம வந்து சமர்ப்பிக்கலாம். விண்ணப்ப படிவம் வந்து nilgiris.nic.in அப்படின்றத அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ மேற்கண்ட பதவிகளின் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது. குறிப்பிட்ட பணியிடங்களுக்கு இன சுழற்சி முறை பின்பற்றப்படும். ஸோ ஓகே, இதுதான் வந்து முக்கியமான கண்டிஷன்ஸ். ஸோ நம்ம விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் நம்பர் 38 ஜெயில் ஹில் ரோடு நியர் சிடி ஸ்கேன் உதகமண்டலம் 643-001. ஸோ இந்த முகவரிக்கு தான் நம்ம வந்து விண்ணப்பங்களை வந்து நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14 விதமான பதவிகள் மருத்துவத்துறை சார்ந்த கல்வி தகுதி இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் வந்து இது உண்மையிலே ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிங்க. ஸோ இந்த பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்டை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.